பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தர் நீர்தானையா, உன்னை படைத்தவர் நீர்தானையா என்ற பாடலை எழுதி கடந்த மாதத்திலே வெளியிட தேவன் உதவி செய்தார். அதில் அந்த சில வரிகளை குறித்து, சில வார்த்தைகளை குறித்தான் நான் பேசப் போகிறேன். இந்த வேளையிலே கர்த்தர் ஆமென் உங்களோடு பேசுவாராக. என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே சில ஒரு வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுகிறேன். பரிசுத்த நீர்தானையா, என்னை அழைத்தவர் நீர்தானையா என்று சொல்லி ஒரு வரியிலே, சப்பானியாய் நான் பிறந்தேன், கோயில் அருகே கிடந்தேன் என்று சொல்லி அங்கே நாம் வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற ஒரு இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும், பிரியமானவர்களே, நாடோறும் சொன்னால் டெய்லி காலையில் கொண்டு வைப்பாங்க, சாயங்காலமாக இல்லை ராத்திரியோ தூக்கிட்டு போவாங்க. காலையில் கொண்டு வைப்பாங்க, சாயங்காலமாக கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. சப்பானியாய் பிறந்தான். அவனுடைய தாய் டெய்லி அவனை அங்கே கொண்டு வைப்பார். அதே போல் இன்றைக்கு சப்பானி என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சப்பானியாக இருக்கிறவன் ஒன்று செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, சுகமாய் தூங்க முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, ஒரு வெளியில் போக முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான், சப்பானியை போல. நமக்கெல்லாம் கால் இருக்குது, கை இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சிலவங்க சொல்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏன்டா தரித்திரையாக இருக்கு, ஐயோ வேலைக்கு போக மாட்டியா, ஒரு 4 காசு உழைக்க மாட்டியா, கொண்டு வர மாட்டியா, சம்பாத்தியம் பண்ண மாட்டியா, உருப்படியாக ஒரு வீட்டை கட்ட மாட்டியா, உருப்படியாவது இருக்க மாட்டியான்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இன்றைக்கி சப்பானி போல தான் இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை இருக்குது. இவருடைய தாய் ஆமேன் சப்பானியாய் பிறந்தது. ஆனால் அந்த பிறக்கிற பிள்ளைகளை அவர்கள் ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், ஏதாவது மருத்துவரை அணுகி இருக்கலாம். அந்த நாட்களிலே மருத்துவர்கள் இருந்தார்கள். பார்வோனுடைய அரண்மனையிலே குழந்தைகள் பிறக்கும் பொழுது அங்கே மருத்துவச்சிகள், 2வது ஏசா யாக்கோபு பிறக்கும்போது அங்கே மருத்துவச்சிகள் இருந்தார்கள்.